வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்களுடைய எண்ணிக்கை லோக்சபா ரெண்டுத்தையும் கூட்டினா 57 வருது. அதில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 20. அதுவும் தாவேகாவோட தோழமையில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமே இதில் பங்கேற்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நம்மோடு ஜுபேர் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். இது தமிழ்நாடு அரசு நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு என்றாலும் இதில் நிறைய அரசியல் கணக்குகள் இருக்கு இல்லையா திரு ஜுபேர்? உங்களுடைய முதற்கட்ட பார்வைகளை பதிவு செய்யுங்க. ஆமாம், இது முழுக்க முழுக்க அரசியல் கணக்கு தான். ஒரு புதிய கூட்டணியை தாவேகா தொடங்குகிறது அப்படின்னு அவங்க பார்க்கணும். திமுக அதிமுக இல்லாமல் ஒரு புதிய கூட்டணி இங்க கட்டமைக்கிறாங்க. அது இந்த டீலிமிட்டேஷன்ங்கிற இந்த விஷயத்தின் மையமாக வச்சு இன்னைக்கு தொடங்குறாங்க. இன்னைக்கு திமுக என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல, பார்லிமெண்ட்லாம் தெரியும். இப்ப இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு லோக்சபாவில் எம்பிஎஸ் கிடையாது, ராஜ்யசபாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்க வரல. மற்றபடி திமுகவை தவிர திமுக கூட்டில் இருந்த எல்லா கட்சிகளுமே இந்த கூட்டத்துக்கு கலந்துட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பேசுவோமே. கடந்த வாரம் இதே போல சனிக்கிழமை மாலையில ராகுல் காந்தி வந்தார். ராகுல் காந்தி இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவில் நிலைப்பாடு மாறுறவங்கெல்லாம் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு இந்த பில்லு இந்த டிஸ்கஷன் நடக்குது. ஸோ இதில் காங்கிரஸ்லேருந்து தாவேகாலேருந்து பேசுகிறவங்கெல்லாம் திமுக பாஜகவை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அதை வலுப்படுத்துறதும் கூட இந்த நிகழ்வுடைய டிஎம்கேவை கார்னர் பண்ணுறதும் கூட இதில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கா? ஆமாம், கண்டிப்பாக அப்படி ஒரு கணக்கு இல்லாமல் இந்த கூட்டம் நடக்காது. இது உரிமை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இது திமுக தான் முதல்ல குரல் எழுப்புது. இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தான் இதை கையில் எடுக்கிறாங்க, பெரிய அளவில் போராட்டம் பண்றாங்க, நகலை கிழிக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் அதை முறியடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்ப அவங்களுடைய குரல் மாறுது. இப்ப தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வெளியேறுது, திமுக இங்க தனித்து விடப்பட்டிருக்கு. இப்ப அப்படிங்கும் போது இப்ப வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதுல என்டிஏல இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கிறதுக்கு அதுல ஒரு காரணம் இருந்தாலும் கூட திமுக இதை எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய சந்தேகத்தை. இல்ல, இன்னும் உங்க நிலைப்பாடையே சொல்லலையே. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகம் ப்ரொனவுன்ஸ் பண்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு பாதகம்னா எதிர்ப்போம் அப்படின்னு. சோ பாதகம் இல்லைன்னா ஏன் எதிர்க்கணும்? இல்ல, இந்த டீலிமிட்டேஷனே மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கிறதுனால இது பாதகமா வருங்கிறதான எல்லாருடைய வாதம். இதே வாதத்தை தான் திமுக வச்சது. இல்ல, நமக்கு இந்த பில்லுல எப்படி இன்னைக்கு கொண்டு வர்றாங்க, எப்ப கொண்டு வர்றாங்க, இந்த பில்லுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. தெரியாம நம்ம ஏன் எதிர்க்கணும்? இல்ல, முதல்ல அவங்க சொன்ன அந்த டோனும் இப்ப சொல்ற டோனும் வித்தியாசப்படுங்கிறதா சந்தேகம். நாங்க கண்டிப்பாக இதை எதிர்ப்போம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு வரட்டும், நாங்க அதை பார்த்துட்டு நாங்க எதிர்ப்போம். இல்ல, நமக்கு சாதகமாவே நம்மளுடைய விகிதாச்சாரத்தை குறைக்காமலேயே ஒரு மசோதா வருது, ஒரு பெட்டர் பில் வருது அப்படின்னா நம்ம அதை பரிசீலிக்கலாமே, எந்த கட்சியுமே பரிசீலிக்கலாமே. இப்போ அச்சமே என்ன, இந்த மசோதா வந்தார்னா தெற்குடைய பிரதிநிதித்துவம் குறையும், தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு வடக்குல கூடும் அப்படின்னு. கூடாம தற்போதைய நிலையை சீல் பண்ணி வந்தது அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் மெக்கானிசம் நமக்கு ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவத்தில் 7.6% இருக்கு. அதை ரீட்டைன் பண்ணா நமக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அப்படி வந்தாலும் பாதிப்பு இருக்குங்கிறதான ஒரு கணிப்பா இருக்கு. இப்ப அவங்க நீங்க சொன்ன மாதிரி பில் அவங்க என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. விகிதாச்சார அடிப்படையில கொண்டு வர போறாங்களா, மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வர போறாங்களாங்கிறது தெரியல. அப்படி இருக்கிறப்ப திமுகவினுடைய நிலைப்பாடு இந்த பில் விவகாரத்துல 1999 2000 காலகட்டத்தில இருந்தே டீலிமிட்டேஷன் அவங்க எதிர்க்கிறாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அவங்க கூட்டணியில் இருக்கிறப்ப அவங்க தான் 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கக்கூடிய ஒரு பிரஷரை கொடுக்குறாங்க. அப்ப இருந்தே 77 சென்சஸ்ல இருந்து தான் நீங்க இதை கொண்டு சேர்க்க போறாங்கன்னு அந்த ஒரு பழைய வரலாறுல எடுத்தோம்னா நம்ம அது வரைக்கும் போகணும். அப்படி இருக்கிறப்ப இதை இப்போ கன்சிடர் பண்றவங்கள மாதிரியான ஒரு ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புது, வேற ஒன்றும் இல்ல. ரெண்டாவது, இப்ப தாவேகா டீலிமிட்டேஷன் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு. இப்ப அப்படித்தான் பார்க்கணும். திமுக எந்த வீரியமாக கையில் எடுத்ததோ அதே அளவு வீரியத்தோடு இப்ப தாவேகா கையில் எடுத்து. இல்ல, டிஎம்கே பொலிட்டிக்கல் கால்குலேஷன் பாருங்க. இவங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னா அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, சரி காவேரிக்கு நீங்க கூட்டுங்க, அதுவுமே தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனை தானே, இது உரிமை சார்ந்த பிரச்சனை அப்படின்னா அதுலயே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்கிற கேள்வியும் பொலிட்டிக்கலி வேலிட் தானே? இல்ல, அது வேலிடா இருந்தா கூட ஆல்ரெடி தாவேகா சார்புல உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை என்னமோ எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சியும் சேர்ந்துதானா தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. தனிச்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டம், ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படிங்கிறது
பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளுக்கான அங்க ஒரு பேச வாய்ப்பா இருக்குமா கூட எல்லாருடைய குரலும் ஒரே குரல் தான். மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரியில் நமக்கு இல்ல, நமக்கு முன்பெல்லாம் அனைத்து கட்சி கூட்டங்கள் கூடிய காலத்திலையும் கூட மாறுபட்ட குரல்கள் இருந்ததில்லை. ஸோ பொலிட்டிக்கல் லைன்ஸ் ஆர் வெரி கிளியர். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணி தமிழ்நாடு இதில் எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு வெளிப்படுத்துற விஷயம் தானே. டீலிமிட்டேஷன் இன்னும் வரலை. அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாவா அத்தி மேரான்னு பார்க்கலாம். ஆனால் காவிரி பிரச்சனை இருக்குல்ல. இல்ல தாவேகா இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திருந்தானா ஒரு 2 மணி நேரம் கூட்டம், 3 மணி நேரம் கூட்டம், இந்த விவாதத்துக்கு அங்க பேச்சு இடமெல்லாம் போயிருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்தில் தாவேகா பிடிவாதமா இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்க ஏன் பண்ணணும்? ஏன்னா அவங்க நிலைப்பாடோ மற்ற கட்சியோட நிலைப்பாடோ வெவ்வேறு இல்லை. அவங்களும் லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க, தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, நேத்திக்கும் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணவங்க அதையும் பண்ணிட்டான்னா எதிர்கட்சிக்கும் இந்த ஆயுதமும் இல்லாம இருக்கும்ல. ஆமாமா, கண்டிப்பா அதை செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க நிலைப்பாட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, எதுக்கு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கை வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் கணக்குகள் மாறுது, அரசியல் களம் மாறுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இனி வீரியமாக டீலிமிட்டேஷன் விவகாரத்தை தாவேகா கையில் எடுத்து கொண்டு போகுங்கிறது மட்டும் தெரியுது. இப்ப இதுல பங்கேற்றிருக்கிற காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விசிக, யுஎம்எல் இவங்கெல்லாம் ஒரு பிளாக்கா தொடர போறாங்க. அந்த ஒரு யூனிட்டியும் கூட பறைசாற்றக்கூடிய ஒரு மெசேஜிங் இருக்கும் அதுல. ஆமா, கண்டிப்பா தாவேகாவுடைய இந்த மூவ் வந்து ரொம்ப 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 ஸ்மார்ட்டான மூவ். ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்று சேர்க்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஒரு பேருக்கு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதை காட்டிலும் ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு அலைன்ஸ். இப்ப திமுக அந்த அலைன்ஸ் தான் பண்ணுச்சு. மதவாத எதிர்ப்புங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில தான் திமுக எல்லாரும் இணைச்சாங்க. உரிமை அப்படிங்கிற அடிப்படையில அடிப்படையில் சேர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது தாவேகா வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவா தான் இதை எடுத்துருக்காங்க. இப்போ சிபிஐ, சிபிஎம், விசிக இவங்கெல்லாம் அவ்வப்போது வெவ்வேறு குரல்களில் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த யூனிட்டியை இல்லை இவங்கெல்லாம் இந்த மாநில உரிமைகள் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் தாவேகா பக்கம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனாக வைக்கிறாங்களா? ஆமா, கண்டிப்பா அப்படித்தான் இருக்கு. இப்போ நீங்க காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், திமுக ஆட்சி இருக்கிறப்ப மாறுபட்ட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க, ஏன் போராட்டம் பண்ணிருக்காங்க, கைது கூட ஆயிருக்கிறாங்களே சிம்சன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம். அப்ப ஆட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறது வேற, கூட்டணி வேற, ரெண்டையும் நம்ம வந்து அதை பிங்கிள் பண்ண தேவையில்லை. இதுல அப்ரோச் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க இந்த கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில நடத்துறாங்க. அப்கோர்ஸ் அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் லேயர்ல இருக்கிறவங்க. ஆனா தலைமைச் செயலாளர் தான் அழைப்பு விடுக்கிறார். ஆனா அழைப்பு விடுத்திருப்பது அந்த கட்சிகளுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்களுக்கு இல்லை, அந்த கட்சிகளுடைய தலைவர்களுக்கு இல்லை, நேரடியாக எம்பிக்களுக்கு போகுது. அதிமுக என்ன சொல்லுது, நீங்கள் இந்த ரெப்ரசன்டேஷனை தலைமைகளுக்கு தானே கொடுக்கணும், தலைமைக்கு கட்டுப்பட்டவன் தானே எம்பிக்கள், நீங்கள் உண்மையிலே வரணும்னு நினச்சிருந்தா தலைமைகளை அப்ரோச் பண்ணியிருக்க கூடாது. அது இன்னும் சரியான அப்ரோச்சாக இருந்திருக்காதா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் தான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய தலைமைக்கு தான் அனுப்பணும், அது தவிர பெர்சனலாவும் அந்த எம்பிஸ்க்கு அனுப்பலாம். ஆனா முதல் உரிமைங்கிறது வந்து கட்சி பார்ட்டிக்கு தான் அனுப்பணும். கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் இந்த எம்பிஸ் காமிச்சிருக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல எப்படியும் அவங்க வரப்போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு கணக்குகள் இருக்கா? இல்ல அப்படி சில எம்பிகள் வேற மனநிலையில இருக்கிறாங்களா, தனியா வந்துருவாங்களாங்கிற மாதிரி எல்லாம் தெரியல. அவங்க இதுல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, அவ்வளவுதான். Understood. வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.